ஏங்க இப்போ வாரியில் எவ்வளோ நேரம் ஆகும்? நானும் அன்னாரத்துலேருந்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவலுக்கு உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னமோ இந்த வாரம்னு அந்த தண்ணியை திருப்பி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அது போய் நிறுத்திவிட்டு வந்து அப்புறமா தான் கட்டுறது, இல்லைன்னா ஒரு 2 பாத்தி திருப்பி விட்டுவாங்கள பாஞ்சிக்கிட்டுக்கிட்டு என்னப்பா? அட இரு வாரேன். தண்ணிக்கிற கொள்ளைக்கு 7 பாத்தி திருப்பி விட்டு வருவாங்களா உனக்கு? அங்கே தண்ணியே கீழே போயிடுச்சு கிணத்துல. நானும் சும்மா நனைச்சி விட்டுக்கிட்டாச்சும் வந்தேன், செடி நல்லா இருக்குன்னு பார்த்தா இவ ஒருத்தி சோறு சோறுன்னு அடிச்சுக்கிறா. நீ வச்சுட்டு போ, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் என்னான்னு. இப்போ தண்ணி இல்லைன்னா 2 நாளைக்கு ஊருட்டுமென்னு விட்டு அப்புறம் கட்ட வேண்டித்தானே? இப்பயே தலைக்கும் காலைக்கும் அடிச்சுக்கிட்டே ஆகுமா? ஏன் நீ உன் வேலையை பாரு. நீ சோத்தை கொண்டாதான் வச்சுக்கல. நீ உனக்கு வேலை தான் பாரு, இல்லைன்னா வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன்னு விட்டேன். ஆனால் விடுங்கக்கா, அண்ணன் தான் திருப்பி விட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேங்கிற. அப்படி திருப்பி விட்டு ஒட்டுக்கா சாப்பிட்டுக்கலான்னு இருக்கிறாங்க. எத்தனை வாட்டி மூஞ்சி கை காலை கழுகிட்டு வந்து தின்னுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு சலுப்பாக்கும். எங்கள் வீட்லேயும் அப்படித்தான் பண்ணுவாங்க. ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டா சோறுன்னு கண்டுக்க மாட்டாங்க. அது என்னமோ அப்படித்தான் பண்ணுறாங்க. ஆமாம் போ, என்னமோ பண்ணட்டும். நாம் தொங்க தான் கொண்டாயத்தில் ஏறி உக்காந்துக்குவாங்க. ஆமாம், நீ என்ன பில்லு தொலைகிறதுக்கு வந்தியா பத்தினி? பில்லு சாயங்காலமாக தான் வந்து தொலைகிட்டு போனோம். இப்போ எங்கே போய் நேரம் ஆகி போச்சு. 5-6 தட்டை எடுத்துக்கிட்டு போகலாம் ஒரு கத்தன்னு ஓடியாந்தேன். சரி, நீங்கள் காட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதான் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அப்படியே போகலாம்னு ஓடியாந்தேன். இந்த வஞ்சில் இருக்கிற பில்லெல்லாம் ஒரு அருவாள் வச்சு அறுத்து விட்றதுக்கா? நடக்க பிடிக்க வலிக்கு விட்டு விழுந்துட்டா வம்பு தண்ணி கட்டும் போது. நானும் அப்பப்போ அறுத்து தான் விடுவேன். அப்புறம் மாட்டை கொண்டையும் மேய்க்கிறேன். ஆனாலும் அது முளைச்சிக்கிட்டே இருக்குது. இவங்க வர போக செடி கூட்டா தானே. அன்னைக்கு அப்படித்தான் காலை வைக்க தெரியாமல் வச்சு பில்லு நல்லா இழுத்து விட்டுக்குது. அப்புறம் உளுந்து எந்திரிச்சு வந்தேன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் எங்கள் கிணத்துக்கிட்ட போய் பாரு, கிணத்துட்டுல வெறும் பில்லு பூண்டாக முளைச்சிக்கிட்டு இருக்குது. எப்படித்தான் அதில் போய் மோட்டரை போட்டு வராங்களோ தெரியல. எனக்கெல்லாம் போய் காலை வைக்கிறதுக்கு ஒரு பாம்பு பூச்சி புழு இருக்குமோன்னு அம்பிட்டு பயமாகுது. ஒரு மனுஷன் போகிற அப்படியே வர அப்படியே அதை மம்முட்டியை வச்சு 2 செடிக்கு அப்படி ஓரமாக போட்டு விட்டு ஒரு காஞ்ச வெட்டிக்கு ஒரு நெருப்பட்டி வரைஞ்சி பற்ற வச்சு விடக்கூடாது. அது சொன்னாவே தான் செய்கிறாங்க. பத்து மணி ஒன்றையும் சொல்லணும் இவங்களுக்கு. அத்தானே கிணத்துட்டுலாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிடணும். நாம் பொழுதுனிக்கு என்ன இருந்தாலும் போய் மோட்ரு போடுறோம் ஆஃப் பண்ணுறோம். அதை கொஞ்சம் பில்லு பூண்டுலாம் இல்லாமல் தான் பார்த்துக்கணும். ஒரு ஆள் வச்சாச்சும் சுத்தம் பண்ணி விட்ருங்கக்கா. அந்த அண்ணனும் எத்தனை வேலையை தான் ஒருத்தரையே பார்ப்பா. அப்படி தண்ணி கட்டணும், மாட்டை பார்க்கணும், பாலை கறக்கணும், அப்புறம் வெளியில் போகிற வேலை இருந்தாலும் பார்க்குறா. அப்படி ஒத்தாலும் எத்தனை வேலையை செய்ய முடியும்? ஒரு 2 ஆள் வச்சு பேசாமல் பிடிங்கி சுத்தம் பண்ணி விட சொல்லுங்களேன். நானும் தான் பார்த்தேன், பூண்டு ஆள் உயரம் முளைச்சிக்கிட்டு இருக்குது அந்த கிணத்துட்டுல. பார்க்கவே அம்பிட்டு பயமாக இருந்துச்சு. சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. இவங்க தானே போகிறாங்க வராங்க, அந்த வேலை யார் செய்வாங்களோ அவங்ககிட்ட சொல்லி அதை சுத்தம் பண்ணி விடலாம்ல. நாம் என்ன வேணான்னா சொல்கிறேன், எம்பிட்டாவது அம்பிட்டு கொடுத்துட்டு போகிறது. அதையும் நாம்ளே போய் ஆள் பிடிச்சிட்டு வரணும். என்னத்தை கண்ட நீ? அதுவும் அந்த மோட்ரு போட்டிக்கு ஒரு பூட்டும் சாவியும் வாங்கிட்டு வந்து பூட்டி வைங்க, போகிறீங்க வரீங்களாம் தண்ணி போட்டு விட்டுறாங்கன்னா அது மறந்து போச்சுன்னு விட்டுறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணி கிடக்கல கூட சரி போகிறீங்க போட்டு தண்ணி பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்க. இப்போயும் நம்மளுக்கே தண்ணி பஞ்சமாக்குது. இப்பயும் போகிறீங்களாம் போய் போட்டு விட்டா அது என்னத்துக்கு நம்ம காட்டுக்கு எங்கேருந்து பாய்க்கிறது? ஒரு பூட்டு வாங்கிட்டு வந்து பூட்டி விடுங்கன்னா அதுக்கு நினப்பு இல்லையா? அது என்னைக்கு அதுக்கு ஒரு விடிவு காலம் வருமே. அந்த மோட்ரு ரூம் மட்டும் சின்னதாக ஒன்று இருந்துச்சு, அது என்ன காய் போச்சு? அதில் தானே மோட்ரு போட்டி வச்சுருந்தீங்க. அது எப்போ இடிஞ்சிச்சு? அந்த தென்னை மரத்தில் இருக்கிற மட்டை முருங்கை மரம் உடஞ்சி அது மேலே விழுந்து அது என்னத்தை பண்ணுறோம்? அது தாங்கலை, அட்டை உடஞ்சி அப்புறம் குட்டும் உடஞ்சே போச்சு. அது ஒன்று பண்ணுறதுக்கு அதுக்கும் நேரம் இல்லையா? ஆமாம், ஒரு சின்னதாக ஒரு ரூம் மட்டும் போட்டு அதில் அந்த சுச்சு பொட்டியெல்லாம் தூக்கி வச்சுட்டா மழக்கில் வந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆமாம், எத்தனை தான் பார்த்து பண்ணுறது போ. இந்த சொன்ன கேட்டால் தானே இந்த கடலக்காயை இப்போ போட்டு வச்சுக்கிட்டாங்க. தண்ணி இல்லைன்னுக்கிட்டு இப்போ கிடக்குறாங்க. அது எப்படி வருமே வந்தால் தான் தெரியும். மழையும் இல்லை ஒன்றும் இல்லை. இனிமேல் வெயில் காலம் போட்டால் வராதுன்னு சொன்னால் நம்ம பேச்சை வச்சுக்கிட்டா தானே. செடி நல்லா தானக்கா இருக்குது, அது ஒன்றும் தண்ணி சரி கட்டிக்க விடுங்க. அதான் பார்க்கலாம், ஒரு மாதம் ஆனால் தான் என்னன்னு தெரியும். காய் எப்படி பிடிச்சிக்கிது என்னன்னு. இன்னும் ஒரு செடி கூட பிடுங்கியும் பார்க்கல. சரிக்கா, அப்புறமா ஒரு செடி பிடிங்கி தான் பாருங்களேன். எத்தனை காய் செடிக்கு வச்சுக்கிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். சரி, நானும் போய் தட்டை எடுத்துக்கிட்டு வரேன். அப்புறம் வாரீங்களா நீங்களும் வீட்டுக்கு? தட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சத்தம் போட்டு சேர்ந்தே போகலாம். இவங்க எப்பயோ திங்கட்டும், திங்கெல்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு வரட்டும். சரிக்கா, நான் போயிட்டு அப்புறம் கூப்பிட்றேன்.